இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்லலாம், ஜோதிட தகவல்னு சொல்லலாம். ரம்யா ராமன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தர்மம் தலை காக்கும்னு சொல்றாளே அப்படின்னா என்ன, இது ஜோதிடம் சார்ந்த பழமொழியா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நிச்சயமாக இது ஜோதிடம் சார்ந்த பழமொழிதான், அதிலே சந்தேகமே இல்லை. ஆனா எல்லாரும் இல்லையே சார், தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிறதுக்கு, தர்மம் தலை காக்கும்னா என்ன, நிறைய தான தர்மங்களை செய்வதன் மூலமாக நமக்கு புண்ணியங்கிறது வந்து சேரும் தானே அர்த்தம். இங்கே ஜோதிடம் என்பது எங்கே வந்தது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஆனது வரத்தான் செய்யும். நம்ம ரெண்டையுமே பார்த்துடலாமே. நம்ம எல்லாருக்குமே தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த கர்ணன் சினிமா தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த கர்ணன் சினிமால பார்த்தோம்னா, அந்த கர்ணன் வந்து கடைசி நேரத்துல ஒரு மேல அம்பு விட்டுட்டே இருப்பார். அவரது தேர் சக்கரத்தை தூக்குறதுக்காக போவார். அந்த நேரத்துல அர்ஜுனன் வந்து அம்பை விட்டுட்டே இருப்பான். வரிசையா அம்பு விட்டா கூட ஒவ்வொரு அம்பா மேல போனா கூட கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா எல்லா அம்பும் அவருக்கு மாலையாக போய் மாறி போய் விழுந்து கொண்டே இருந்ததாம். அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனை பார்த்து கேட்கிற மாதிரி அந்த சீன் இருக்கும். இது என்னன்னா, அம்பா விட்டுக்கிட்டு இருக்கேன், அது போய் மாலையா விழுறது கர்ணன் கழுத்துல அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா சொல்வார், தர்மம் அவன் தலையை காக்கிறது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவன் வந்து கர்ணன் வந்து நமக்கு தெரியும் தானே, முழுக்க முழுக்க தர்மங்களை செய்தே வாழ்ந்தவன். அந்த தர்மமானது அவனுடைய உயிரை காக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த திரைப்படத்திலே சொல்லி இருப்பார். அதைத்தான் நாம் அனைவருமே பிரதானமாக எண்ணி இருப்போம். அந்த கருத்திலும் உண்மை இருக்கத்தான் செய்கிறது. அதாவது தர்மம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். ஏன்னா தானம் வேறு தர்மம் வேறுங்கிறத நம்ம நிறைய இடத்துல சொல்லி இருப்போம். தானம் என்பது ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயம். இந்த பலன் எனக்கு வேண்டி நான் இந்த தானத்தை செய்கிறேன். அது கோதானமாகட்டும், பூதானமாகட்டும், அல்ல சொர்ணதானமாகட்டும், ஒரு தங்கத்தை வாங்கி தானம் கொடுத்தாலும் சரி, என்ன மாதிரியான தானமாக இருந்தாலும் இந்த பர்பஸ்க்காக நான் இந்த தானத்தை பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடியது தானம் சொல்றோம். ஆனால் பலனே எதிர்பாராமல் எடுத்து கொடுப்பதுதான் தர்மம் என்பது. நம்ம சாலை ஓரத்துல பார்க்கும்பொழுது நிறைய இந்த ஏழை எளியவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஏழை எளியவர்கள்லாம் இருக்கும்போது நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒன்று வாங்கி தரோம், ஒரு சாப்பாடு வாங்கி தரோம், இல்ல ரூபா கொண்டு போய் கொடுக்குறோம்னு சொன்னா அவங்க கிட்டே இருந்து நம்ம எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்கிறோம் அல்லவா, அதைத்தான் தர்மம் என்ற பெயரிலே சொல்கிறார்கள். இந்த தர்மத்திற்கு என்று நிச்சயமாக புண்ணியம் என்பது உண்டு, பலன் இருக்கத்தான் செய்கிறது, அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த பழமொழி வருது இல்லையா, தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, இந்த தர்மம் என்பது தலைமுறையை காக்கும் என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த தலைமுறைக்கும் இந்த தர்மத்துக்கும் ஜோதிடத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜோதிடத்திலே 9ஆம் பாவம் என்பதுதான் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்றார். அந்த 9ஆம் பாவத்தை தான் தர்மஸ்தானம் என்ற பெயரிலும் சொல்கிறார்கள். இதுதான் தர்ம கர்மஸ்தானம் என்று சொல்லி அந்த 9ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் சொல்லியிருப்பா. 9ஆம் பாவத்திலே ஒரு குருவானவர் உட்கார்ந்து இருக்கான்னு சொன்னா அவன் எப்பொழுதுமே தன்னுடைய தர்மம் தவறாமல் நடந்து கொள்வான் என்று பொருள். லக்னாதிபதியே குருவாகி, உதாரணத்திற்கு ஒரு தனுர் லக்னத்திலே பிறந்தவன், அந்த லக்னாதிபதி குரு போய் நேரம் அந்த சிம்மத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொன்னா, 9ஆம் பாவமாகிய சிம்மத்துல உட்கார்ந்து இருக்கான்னு சொன்னா அவன் எப்பொழுதுமே தன்னுடைய தர்மம் மாறாமல் நீதி நெறி வழுவாமல் நடந்து கொள்பவனாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. இப்படி எவர் ஒருவர் தன்னுடைய தர்மத்தை கடைபிடித்து வாழ்கிறாரோ, அதாவது அவருடைய ஜாதகத்திலேயே அந்த 9ஆம் பாவமானது சுப கிரகங்களால் நிறைய பெற்றிருந்தாலும், அல்லது 9ஆம் பாவத்துல கிரகங்களே இல்லைன்னு சொன்னா கூட அந்த 9ஆம் பாவாதிபதி கிரகமானது ஒரு நல்ல பாவகத்திலே அமர்ந்திருந்தாலும் அல்லது ஒரு சுப கிரகத்தோடு இணைவினை பெற்றிருந்தாலும் இவன் தர்மம் வழுவாமல் வாழக்கூடியவர் என்பதை எடுத்துக்கொள்ளலாம். இப்படி தர்மம் வழுவாமல் வாழக்கூடியவர்களுடைய தலைமுறையே நல்லபடியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய ஜோதிட விதிகள் சொல்கிறது. ஏன்னா இந்த 9ஆம் பாவம் என்பதுதான் அவர்களுடைய பரம்பரையையும் குறிக்கும். அதைத்தான் பித்ருஸ்தானம் என்ற பெயரிலும் சொல்வார்கள். ஒரு 9ஆம் பாவத்துல போய் ஒரு சூரியனும் கேத்துவும் சேர்ந்துருச்சு, அல்லது ஒரு சூரியன் சனி காம்பினேஷன்லாம் இருக்குன்னு சொன்னா அப்பதான் என்ன சொல்லுவா, ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு பித்ரு தோஷம் என்பது இருக்கிறதுன்னு சொல்லுவா. இந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிறதே எப்போ வரும்னு சொன்னா, பரம்பரையிலே தர்மத்தை சரிவர கடைபிடிக்காமல் இருப்பதால் வருவதுதான். அது முன்னோர்களால் உண்டாகக்கூடிய தோஷமாகவும் இருக்கலாம், அல்லது முன்னோர்களுக்கு நாம் சரிவர செய்யாத கடமையை செய்யாத காரணத்தினாலே உண்டான தோஷமாகவும் இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் தன்னுடைய தர்மத்திலிருந்து எவன் ஒருவன் தவறி இருக்கிறானோ அவர்களுடைய பரம்பரையிலே தான் இது போன்ற தோஷங்கள் என்பது வந்து சேரும். ஆக என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, எப்பொழுதுமே நாம் நமக்குரிய தர்மத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும்.
தர்மம்னு சொன்னா இங்க என்ன தெரியுமா, நமக்குரிய சாஸ்திர சம்பிரதாயங்களை சொல்லியிருக்கா இல்லையா, இப்படித்தான் வாழ வேண்டும், ஒருவனுக்கு ஒருத்தி என்பதோடு வாழ வேண்டும், அதே மாதிரி எல்லோரையும் அரவணைத்து வாழ வேண்டும், அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரையுமே அன்போடு நடத்த வேண்டும், அதே மாதிரி ஒரு மனிதன் தினந்தோறும் பஞ்சமகா யஜ்யம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தேவ யஜ்யத்தை செய்ய வேண்டும், தேவர்களை பூஜிக்க வேண்டும், பித்ரு யஜ்யத்தை செய்ய வேண்டும், முன்னோர்களை வழிபட வேண்டும், ரிஷி யஜ்யத்தினை செய்ய வேண்டும். ரிஷி யஜ்யம் அப்படின்னு சொன்னா பாடங்களை கற்றுக்கொள்வதோடு அந்த கற்றுக்கொண்ட பாடத்திற்கு ஏற்றார் போலவே நடந்து கொள்ள வேண்டும், இதனால் ரிஷிகளும் திருப்தி அடைகிறார்கள் சொல்றார். அதே மாதிரி என்னென்ன பண்ணணும், மனுஷ யஜ்யம்னு சொல்றார், சுற்றியுள்ளோருக்கு உதவ வேண்டும், மனிதர்களுக்கு உதவ வேண்டும். கடைசியாக பூத யஜ்யம் என்கின்ற ஒரு வார்த்தையும் சொல்லி இருப்பார்கள். பூத யஜ்யம்னு சொன்னா நாய் முதலான மிருகங்களுக்கும் உதவ வேண்டும், பறவைகளுக்கும் உதவ வேண்டும், பசுமாட்டினை போற்றி பாதுகாக்க வேண்டும் சொல்றார். இப்படி எவன் ஒருவன் தனக்குரிய தர்மத்தின்படி நடந்து கொள்கின்றானோ அவனுடைய தலைமுறையே காக்கப்படுகிறது. இதைத்தான் தர்மம் தலை காக்கும் சொல்லியிருக்கார். இதைத்தான் அந்த 9ஆம் பாவம் அப்படிங்கிறத திரிகோணஸ்தானம் என்ற பெயரிலேயே சொல்வார்கள். லக்ன பாவம், 5ஆம் பாவம் என்பது புத்திரஸ்தானத்தை குறிக்கும், இந்த 9ஆம் பாவம் என்பது திரிகோணஸ்தானத்தை குறிக்கும். இந்த 3 பாவகங்களுமே லக்னம் மற்றும் 5 மற்றும் 9ஆம் பாவம், இந்த 3மே ஒரே முக்கோணத்தில இணைக்கப்படுகிறது. இதன் மூலமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது முற்றிலுமாக ஒரு ஜோதிட பழமொழிதான். இதுல என்ன இருக்குன்னு சொன்னா, நம் தர்மத்தை கடைபிடித்து வாழ்ந்தால் இந்த தர்மமானது உங்களுடைய தலைமுறையே கட்டி காக்கிறது என்பதுதான் அதற்கான விளக்கம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.